வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைட்டாக இது ஒரு ரேண்ட் மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, தமிழ் சினிமாவோட டவுன்ஃபால், டார்க் சைட் ஆஃப் தமிழ் சினிமா, என்னாச்சு தமிழ் சினிமாவுக்கு இப்படிங்கிற விஷயங்கள் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள இப்போ இந்தந்த பாயிண்ட்ஸ் இந்த விஷயங்கள்ன்ற மாதிரி அப்படியே டிஸ்கஷனாக போகும். சரி, அதையே நம்ம சேனல்லையே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இதை கேட்டுட்டு இதில் எனக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எப்போ இந்தந்த விஷயங்களும் என் சைடில் தோணுச்சு பண்ணுற மாதிரி இது ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக இருக்கணும். அண்ட் உங்கள் சைட் தோன்ற தாட்ஸை ஏன் இப்போ இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெரிய ஹீரோஸ் அவங்களோட படங்கள்ன்றது இப்போ சுத்தமாக இல்லை. என்னடா சுத்தமாக இல்லை, இத்தனை ஹீரோஸ் இருக்கிறாங்களே அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் 2026 கிட்டத்தட்ட 4 மாசத்துல எந்த பெரிய ஹீரோ படமும் வரல. ஆனால் இப்போ இதுக்கப்புறம் என்ன படம் இருக்குது ரெண்டுன்னா, ஒன்று கருப்பு படம் இந்த மாதம் இருக்குது, அது இல்லாமல் ஜெயிலர் 2, அவ்வளோதான். வேற படங்கள் இல்லை. அஜித் என்ன ஆனாருன்னு தெரியல, என்ன படம் பண்றாருன்னு தெரியல, ரேசிங்க்கு போயிட்டாரு. ஒரு வருஷம் 2 படம் வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு படமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் இனிமேல் வர போறது இல்லை. ஒருத்தர் தான் வருஷம் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது அவரை நீங்க அண்ணாத்த படம் எடுக்கிறாரு, இன்னும் இப்படி நடிச்சிட்டு இருக்காரு நீங்க கலாச்சாரம், ஆர் ஜெயிலர் படம் எடுத்து திரும்பியே ஒரு கம்பேக் கொடுக்குறாலும் அவரு மட்டும்தான் வருஷம் இண்டஸ்ட்ரியை ரன் பண்றதுக்கு பெரிய ஹீரோவா படம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கமல் அவர்கள் எனக்கு சீரியஸா அவரெல்லாம் இப்ப படம் பண்ணணும்ன்ற மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனா பண்ண மாட்டேங்கிறாரு. டோட்டலா அரசியல் பக்கம் போயிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல கமல் படம்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பத்தாதுரா, அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாதுரா ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்ப மலையாள சினிமா ஆர் கொரியன் சினிமாலாம் பார்த்து கண்டென்ட் தான்டா முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நாம மாறட்டோம். அவர் திரும்ப வராம அவர் வந்தா தக் லைஃப் இந்தியன் 2 மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட நிறைய படங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த ரூட்டை விட்டு அவர் அரசியல் ரூட்டுக்கு போனதுனால எப்பயாச்சும் ஒரு தடவை தோணுச்சுன்னா படம் வராரு, அப்டேட்டுங்க மட்டும் வருது, படம் வர மாட்டேங்குது. அடுத்து அஜித் பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அவருக்கு ரேசிங்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன். ஆஸ் அ தலைஃபானாவே நான் சொல்றேன், அவருக்கு ரேசிங் தான் ஆக்சுவலா ஃபுல் ஃபிளெஜ்டா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்பப்போ பார்ட் டைமா படம் நடிச்சிட்டு இருக்காரு. பட் அதுவுமே அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா இங்க அவ்வளவு கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்த படம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. விஜய் எப்பா நான் இந்த ரூட்ல முடிவு எடுத்துட்டேன், நான் போயிட்டேன், என்ன விட்டுருங்கன்ற மாதிரி ஒரு ஐடியால இருந்தாரு. இப்ப ஆப்வியஸா இந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் இனிமேல் திரும்பி வரதுக்கான சான்ஸே கிடையாது, அவ்வளவுதான் நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி அவரு கிளம்பியாச்சு. சோ யோசிச்சு பாருங்க, பெரிய ஹீரோஸ்ங்கிற கணக்குல இப்ப சூர்யா, எஸ்டிஆர், தனுஷ்லாம் சூர்யாவுக்கு என்னன்னா ஒரு பயங்கரமான ஹிட் தேவை. அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா பயங்கரமான ஹிட்டுங்கிறது ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒன்னு உடச்சிட்டாருனா அது மேபி இந்த கருப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி உடச்சிட்டாருனா அவர் கன்சிஸ்டண்டா படம் பண்ற அந்த குரூப்புக்குள்ள வந்துருவாரு. பட் எஸ்டிஆர், தனுஷ் நான் சீரியஸா பாராட்டி ஆகணும். அவர் நீங்க என்னதான் சொன்னாலும் இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 4 படம் அந்த ஆள் தான் உசுர கொடுத்து உழைச்சிட்டு இருக்காரு. பட் வசூல் ரீதியா ஒரு கமர்ஷியலா எல்லாருமே கொண்டு வர்ற கேங்க ரஜினி மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய ஹீரோஸா இத்தனை பேர்ல அவர் ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சைட்ல அடுத்த லைன் அப்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. தெலுங்கு சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து இந்த ஸ்பிளிட் வருது, அடுத்து வாரணாசி படம், அதெல்லாம் ஹாலிவுட்லேயே ப்ரமோட் பண்றாங்க. அடுத்த வருஷ படத்துக்கு இப்பல இருந்தே ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அங்க லைனப்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா எங்கேயோ போற அளவுக்கு லைனப்ஸ் வெயிட்டா இருக்குது. அப்படியே பாலிவுட் பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், அங்க ஆல்ரெடி ராமாயணா இருக்குது, அது 4000 கோடி பட்ஜெட்ன்றாங்க. அது படம் ஓடுது ஓடல அது 2ஆம் பட்சம். ஆனா அடுத்தடுத்த லைனப்ஸ் கேட்டீங்கனாலே இவ்வளவு இருக்குதுப்பா எங்க சைட்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இங்க கனடா சைடு போனோம் அப்படின்னாக்க ஹொம்பாலே பிலிம்ஸ் அவங்க இப்ப டாப்ல போயிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க அனிமேஷன் படத்துலயுமே அடுத்து நாங்க 10 பார்ட் எடுக்க போறோமான்ற மாதிரி அவங்களோட லைனப் இதை பார்ப்பா இருக்குதுன்ற மாதிரி அவங்க ரெடியா வச்சிருக்காங்க. நம்ம சைட்ல அடுத்த லைனப்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சீரியஸாவே எப்ப ரஜினி கமல் இவங்க சேர்ந்து நடிக்கிற ப்ரோமோ வந்துச்சு, அதைத்தான் சொல்ல வந்தேன். ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னும் போது உண்மையாவே நீங்க ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4 டேரக்டர் இவங்க தான்ப்பா கரெக்ட்ன்ற மாதிரி சொல்றதுக்கு இருக்காங்களா? சீரியஸாவே இல்ல. பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன் இவ்வளவு ஒரு ஆதங்கமா சொல்றேன்னா, நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி போகலாம், இல்ல இப்ப நாம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இப்ப ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிறாங்கிற ஒரு நியூஸ் வருதுன்னா நம்ம மைண்டுக்குள்ள எத்தனை டேரக்டர்ஸ் வருவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சங்கர் தான் கரெக்ட், பிரம்மாண்டமா ஹேண்டில் பண்ணுவார், 2 பேருக்கும் மாசா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். இல்லப்பா வெறும் மாசு பிரம்மாண்டம் பத்தாது, மெசேஜ் வேணும், அதுக்கு முருகதாஸ் தான் இருக்கணும்னு முருகதாஸ் பக்கம். இல்லப்பா 2 பேருமே என்ன மாதிரியான ஆக்டர்ஸ், மாசை விட்டு ஆக்டர்ஸா அவங்கள பார்க்கணும்ப்பா, அதுக்கு மணிரத்னம் தான் கரெக்ட். இல்ல கமர்ஷியல் தான், அது கேஎஸ் ரவிக்குமார் தான். அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவ்வளோ பேர் ஃபார்ம்ல இருந்தாங்க, அவங்க பட்டமா அடிச்சு நவுத்துமான்ற மாதிரி. அப்ப 2 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா நமக்கு டவுட்டே கிடையாது, இத்தனை பேர் இருக்கிறாங்க லைன்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். டேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்காங்க. சுந்தர் சின் போது நான் ஃபர்ஸ்ட் ஓகே அந்த ஜாலியா 2 பேருமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால செட் ஆகும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன். அவரையும் தூக்கிட்டாங்க. அடுத்து டான் பட டேரக்டர் அவர் வந்தாரு, இப்ப அவரும் இல்லைன்னு தூக்கிட்டேன்றாங்க. எனக்கு புரியலடா, சீரியஸாவே எனக்கு புரியல.
ரஜினி கமல் சேர்றோம்ப்பா, நாங்க 2 பேர் இத்தனை வருஷம் கழிச்சு சேர்றோம்னு இருக்கும்போது எடுக்க டேரக்டர்ஸ் இல்லைங்கிறதுலாம் ஏத்துக்கவே முடியல. சீரியஸா அது ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து முக்கியமா இந்த யங் ஹீரோஸ், அதாவது அந்த வயசுக்கேத்த ஹீரோஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கின் கருணாஸ் வந்துட்டானப்பா, படமே என்னமா வசூல் அடிச்சிருச்சு, என்ன நீ யங் ஹீரோஸ் இல்லைன்ற மனசாட்சியோட சொல்லு. இப்ப அவனை ஹீரோவா செலக்ட் பண்ணி ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணாரா? இல்ல. பிரதீப் ரங்கநாதன் இப்ப இருக்கிற அப்படி 2 பேருமே ஏப்பா நான் ஹீரோ மெட்டீரியல்ப்பா, நான் ஹீரோவா பண்றேன்பான்னு அவங்கள நம்பி படம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஹீரோவா ப்ரூவ் ஆனதும் வாங்க கின் கருணாஸ் என் படத்துல ஹீரோவா நடிங்க, பிரதீப் ரங்கநாதன் சார் வாங்க நாங்க உங்களை ஹீரோ வச்சு படம் எடுக்கிறோம்னு சொல்லி இப்ப அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே ஹீரோவா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா மத்த எல்லாரும் இப்ப ரெடியா இருக்கிறாங்க. ஆப்வியஸா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணீங்கன்னா இல்லப்பா ஃபேஸ் வேல்யூ இல்ல, உங்களை ஏன்பா நாங்க போடணுன்ற மாதிரி. ஃபேஸ் வேல்யூ இல்ல, உங்களுக்கு ஹீரோ மெட்டீரியல் இல்ல, அதெல்லாம் கூட விட்டுருங்க. முதல்ல அந்த ஏஜுக்கான ஹீரோஸே இங்க இல்ல. 2K கிட்ஸுக்கு தான் ஆக்சுவலா ஹீரோஸ்ங்கிறது இல்ல. ஆக்சுவலா நடுவில் ஒரு இது கிளம்புச்சு, மணிகண்டன், கவின், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன், இவங்க 3 பேர் தான் இப்ப அடுத்த ஜென் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல கவின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு ஐயா நீ 4 படத்துல ஒரு படம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா வேணாம், நல்லா வரா மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் காணாம போற ஃபீல்டுக்கு ஒன்று நவுத்திட்டு இருக்கிறாங்கிற மாதிரி கஷ்டமா இருக்குது. நல்லா பண்றா அப்படி, ஆனா எடுக்கிறது பூரா எக்ஸ்பெரிமெண்டா இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு மாதிரி சேஃப் ஜோன்ல ஒரு மாதிரி 2K கிட்ஸை பிடிச்சி அவர் ஒரு மாதிரி இருக்கிற அப்படி. மணிகண்டன் எனக்கு அந்த மனுஷன் மேல கான்ஃபிடென்ட் எப்பவுமே இருக்குது. ஏன்னா அவரு பண்ணால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கூட என்ஜாய் பண்ற வகையில தான் பண்றாரு. அவர் ஒரு மாதிரி ஃபேமிலி பேட்டர்னை பிடிச்சிட்டாரு. மணிகண்டன் மேல பொறுமையா நீ லேட்டா டைம் எடுத்து படம் பண்ணாம உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஏன்னா இத்தனை வருஷம் போராடி இருக்க, அதனால உன் மேல எனக்கு கான்சென்ட் இருக்கேன்ற மாதிரி எனக்கு மணிகண்டன் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு சேஃப் ஜோன். யங் ஹீரோஸ் கின் கருணாஸ் இப்பதான்ப்பா தலையை காட்டியிருக்கிறாரு. ஒரு ஹீரோ, அதுவும் முதல் படத்துல இவ்வளவு வசூல் பண்ணதுங்கிறதெல்லாம் படமா விட்டுருங்க, அது உங்களுக்கு செட் ஆச்சு ஆகல அதை ஓரம் வச்சிருங்க. பட் யங் ஹீரோஸ் அந்த ஏஜுக்கு ஏத்த ஒரு ஹீரோங்கிறது இப்பதான்டா வந்திருக்கு. அதுவும் ஒண்ணு அங்க தெலுங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த செட்டுன்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க. மலையாளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழா 2லாம் அப்படியே முரட்டுத்தனமா ஹிட்டு. பிளஸ் அங்க பிரேமலு படத்துல நடிச்சவரு எல்லாருமே யங் ஹீரோஸ். மாஸ் ஏரியால பண்றதுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது. எந்த வயசுலனாலும் நீங்க மாஸ் பண்ணலாம். அந்த லவ் இப்ப இருக்கிற டைம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அந்த ஏஜ்ல இருக்கிற ஹீரோஸை வச்சுதான் நீங்க காட்ட முடியும். அதுக்கே ஹீரோஸ் இங்கே பற்றாக்குறை. இந்த ஹீரோஸ் பஞ்சாயத்து, யங் ஹீரோஸ் இல்ல, அதெல்லாத்தையும் விட முக்கியமா நான் ரொம்ப ஃபீல் பண்றது டிஃப்ரெண்டான படங்கள். வேற ஜானர்ல படங்கள்ங்கிறதே இல்லை. அதுதான் ஒரு மாதிரி நமக்கு அப்படியே திகட்டுற மாதிரி ஆயிடுது. ஏன்னு சொல்றேன்னா எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது என்னென்ன டைப்ல படம் இருக்கும், டக்குன்னு ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா, ஆஹா அதை சங்கர் சும்மா பிரம்மாண்டமா ஹேண்டில் பண்ணுவார்ப்பா. ஃபேமிலி சப்ஜெக்டா அதுக்கு நான் தான் இருக்கிறேன்லன்னு ஹரி படம், அதுல நீங்க ஸ்லோங்கிற வார்த்தையே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் பூந்து விளையாடுவாரு. அதுலயுமே ஆக்ஷன் ஏரியாவை அடிச்சு நவுத்துவாரு. ஃபேமிலினா ஆக்ஷன் தான் இருக்கணுமா, ஏன் காமெடி இருக்கக்கூடாதா, அதுக்கு நான் இருக்கிறேன் சுந்தர்சி. என்டர்டெய்னர்ல ஃபேமிலி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், எல்லாமே கலந்துருக்கணும்டா, அதுக்கு தாண்டா நான் இருக்கேன்னு கேஸ் வைக்குமாறு. இதெல்லாம் பத்தாதுன்னு மெசேஜ் இருக்கணும். ஒரு படத்துக்காக இவ்வளவு பேர் வராங்கன்னா அவங்க ஒரு மெசேஜோட போகணும், அதுக்கு முருகதாஸ். இப்படி இந்த வழக்கமான இந்த என்டர்டெய்னர் மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கு இவங்க இருக்கிறாங்க. நம்ம படம் சும்மா உடச்சு ஒண்ணு பண்ணலாம், அது செல்வ ராகவன். இன்னும் செகண்ட் ஹீரோக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, என்னடா வேற மாதிரி கூட்டு போறன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறான். அடுத்து இவங்க எல்லாருக்கும் கொம்பனுக்கு கொம்பன் பாலா. அவர் நீங்க அந்த லைஃபை பார்த்துரு கூட மாட்டப்பா. முதல்ல ஹீரோ கேரக்டர் உனக்கு ஹீரோவாவே ஃபீல் ஆகாத அளவுக்கு நான் ஒரு கேரக்டரா மாத்தி வச்சிருக்கிறேன். முடிஞ்சா என் படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் நிம்மதியா தூங்குறா நீ பாப்பன்னு ஒரு வாரம் தூங்க விடாம பண்ற அப்படி. சோ கமர்ஷியலுக்கு அங்க கிங்கா இத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்க ரியல் லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் ஒண்ணு பண்றேன்னு செல்வராகவன். இந்த லைஃப் நீ பார்த்துட்டு கூட மாட்டேன், ஆனா ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவன்னு பாலா படம். இப்படி அத்தனை பேரும் அத்தனை டைப்ல. இதுக்கு நடுவில் காமெடி படங்கள், இதுக்கு நடுவில் சாமி படங்கள், இதுக்கு நடுவில் இந்த ஃபேமிலி படங்கள், வெறும் இந்த விசேகர் படங்கள், அது ஒரு மாதிரி கேடிவில பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு, அதுலயே ஒரு நல்ல மெசேஜ், அதுக்குள்ள ஒரு ஜாலியான படம்னு இத்தனை டைப் படங்கள் இருக்கும். ஹாரர், காமெடி, மாஸ் ஆக்ஷனு, டிஃப்ரெண்டான விஷயங்கள், ரியல் லைஃப், இப்படி அத்தனை விஷயங்களை தனித்தனியா கொடுக்கும்போது நமக்கும் அத்தனை ஃபிளேவர்ஸ் இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போறேன், இல்ல காமெடி படம் பார்க்க போறேன்னு இத்தனை டைப்பான படங்கள் பார்க்கும்போது எனக்கு அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ராக்கி பாய் மாதிரி நானும் கேங்ஸ்டர் ஆக போறேன், நானும் மாஸ் ஆக போறேன், நானும் மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறேன் இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேங்ஸ்டர், ரவுடி கேங்ஸ்டர்னு இப்படியே சுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தா, அதுலயும் எப்பா இந்த கேஜிஎஃப்ல பெரியப்பா அது கைதியில ஆரம்பிச்சு விட்டது. கைதியில எல்லாரையும் அப்படி ஷூட் பண்றத ஆரம்பிச்சு விட்டாங்க. எத்தனை படத்தோட கிளைமேக்ஸ் அதுவாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அத்தனை பேரை சமாளிக்கணும்னா கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடுங்கிற மாதிரி கைதி பட கிளைமேக்ஸ் தூக்கி அப்படியே வச்சிருவாங்க. அது இல்லாம லோகேஷ் ஏன் போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, லோகேஷோட அடுத்த படம் அவராலேயே மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா அவரோட டெம்ப்ளேட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க. அவரோட டெம்ப்ளேட் என்ன, அப்படியே ஒரு மாதிரி டார்க்கான ஹீரோ, அதுக்கு நடுவில் அப்படியே அந்த பழைய ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்றது, அப்படியே பழைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்றதுன்னு அது எல்லாத்துலயும் பண்ணிட்டாங்க. இந்த ஓல்டு சாங்ஸை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி பழைய பாட்டே மறக்கிற அளவுக்கு எப்பாடி விட்டுருனாடி, பழைய பாட்டெல்லாம் போடாதீங்கடா, உங்களுக்கு ஏதாவது பாட்டு இருந்தா போடுங்க, அதை விட்டுட்டு பாட்டே கூட போடாம கூட இருங்கடா.
ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி இந்த பழைய சாங்கு இந்த டிஏஜிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுவே அறிஞ்சு தேஞ்சு போகிற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. ஆரம்பிச்சுதா அது இப்போ நம்ம விஜய் படத்துல பார்த்துட்டோம், அஜித் படத்துல பார்த்துட்டோம், கமல் படத்துல தக் லைஃப்ல கூட பார்த்துட்டோம், அது இல்லாம ரஜினி படத்துலையுமே நம்ம கூலிலையுமே பார்த்துட்டோம். இப்போ டிஏஜிங்கு, ஓல்டு சாங்ஸு, இந்த பழைய ரெஃபரன்ஸு, இந்த விஷயங்களை போட்டு தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கு மேல என்ன இருக்குது? அப்ப இந்த விஷயத்த நீங்க நல்லாவே ஒரு படத்துல பண்ணியிருந்தாலும் டேப்பா போர் அடிக்குதுடா, டயர்டாகுதுடா, விட்டுருங்கடா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. அப்புறம் ஆப்வியஸா எல்லாருக்கும் தோணும், என்னப்பா மலையாள சினிமா தான் மாசு, அவங்க தான் கெத்து, மலையாள சினிமா மாதிரி வரலையேன்னு ஆகுனா அந்த பக்கம் போய் நின்றுவீங்களேன்னா, ரசா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், மலையாள படத்தை தேட்டர்ல எவனும் கொண்டாடல, ஓடிடிக்கு வரும்போது பார்த்துட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி படம் ஏன் தமிழ்ல வரலன்னு தான் கேட்கறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அது ஒண்ணு வசூல் ரீதியா தமிழ்நாட்டிலுமே போட்டு சக்க போட்டுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை படம் இங்க மலையாள படத்தை நம்ம தேட்டர்ல கொண்டாடி தீக்கிறோம். ஸோ ஓடிடிக்கு வரும்போது ஓடிடிக்கு நம்ம ஒரு மைண்ட் செட், நம்ம வீட்டில் தானே உட்காந்து பார்க்க போறோம், தேட்டருக்குன்னு செலவு பண்ணி போலியே, அதனால ஓகே நமக்கு பாதி படம் கொஞ்சம் இதுவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஏத்துக்கிறோம். இது ஓடிடியில கொண்டாடுற மைண்ட் செட்டை நீங்க பொதுவாகவே மலையாள சினிமா தான் மாசு அப்படிங்கிற மாதிரி நீங்க மலையாள சினிமாவை தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணி வர சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு மலையாள சினிமா மோகம் வந்துருச்சு, அதனால தான் தமிழ் சினிமாவை தப்பாக பேசுறீங்க. மலையாள சினிமாலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே டக்குன்னு திடீர்னு எந்த ஹீரோ வேணாலும் கூப்பிட்டு ஒரு கேமியோ பண்ணுவார். இங்கே அந்த விஷயங்கிறது நடக்காது, இங்கே நடக்கவே நடக்காது. இங்கே நீங்கள் கேமியோ கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் படத்தோட பட்ஜெட்டை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அங்கே நீங்கள் டக்குன்னு சார் வாங்க சார் தலையை காட்டுங்கன்னா டக்குன்னு வந்து நின்றுவாங்க. அந்த ஒரு ஒற்றுமைன்றது அங்க இருக்குது. இப்ப அங்க திடீர்னு 2 ஹீரோ சேர்றாங்க, திடீர்னு அந்த படத்துல வேற ஒரு ஹீரோ வராரு, திடீர்னு இந்த ஹீரோ கூட அந்த ஹீரோ ஃப்ரெண்டா வராரு, சும்மா தலையை காட்டு தனி கணக்கு போடுற கேரக்டர் தான் வந்துட்டு போயிடுறாரு. அது இங்க நடக்குமா? இதுக்கு இவங்க 2 பேருக்கும் பில்டப் கொடுக்கணும், இவங்க 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இவங்க 2 பேர் வரும்போது யாருக்கு கத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு படம் பண்ணாதான் 2 ஹீரோஸ் முதல்ல சேரவே ஒத்துப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும். அது இல்லாம அவங்க இருக்கிற பட்ஜெட்லயே படத்தையே முடிச்சு விட்டுறாங்க. நீங்க மலையாள சினிமா கூட விடுங்கப்பா, அங்க அவ்வளவுதான்ப்பா பட்ஜெட், அவ்வளவுதான் பண்ணுவாங்கன்னு. ஹிந்தியில எவ்வளவு ஆடுன்னு ஆடுவாங்க, பட்ஜெட்டை போட்டு கொட்டி தீத்துருவாங்க, 1000 கோடி அடிக்கிற இண்டஸ்ட்ரிங்கன்னு சொல்லி ஆடுவாங்கல்ல. துரந்தர் 1 and 2 பட்ஜெட்டு மொத்தமாவே சேர்த்து எடுத்துட்டாங்க, நல்ல வேலை சேர்த்து எடுத்தாங்க. இல்லைன்னா துரந்தர் 1 1000 கோடி அடிச்சதுன்னு எல்லாரும் திரும்பி சம்பளத்தை ஏற்றிருப்பாங்க. பார்ட் 2க்கு மட்டுமே 500 கோடி 600 கோடி செலவு பண்ணிருக்கணும். என் படத்துக்கு இவ்வளவுதான் வேணும்னு சேர்த்தே 2 பார்ட்டை எடுத்து முடிச்சு முதல்ல இந்த 2 பார்ட் விஷயத்த உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. இங்க நம்ம ஆளுங்க முதல் பார்ட் எடுத்து அதுல ஐயோ நமக்கே கொஞ்சம் லைட்டா ஓட்டத்தக்காளி மாதிரி இருக்குது, அதனால கிளைமேக்ஸ்ல சும்மா ஒன்று போட்டு கொடு, அடுத்த பார்ட்ல பாத்துக்கலான்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்ட் உள்ள பாத்துக்கலாம்னு சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு ஒப்பேத்தி ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்க பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து எடுத்ததுனால அதுவும் அதே ஒரே பட்ஜெட்லயே மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க. அந்த விஷயமே முதல்ல இங்க நடக்குமா? இங்க முதல்ல என்ன நடக்கும்? முதல்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஹீரோஸை கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு நம்ம தனித்தனி மாசினை வைக்கணும், இதுக்கு நடுவில் அவங்களுக்கு நீங்க பட்ஜெட்டை கொடுக்கணும், இதுக்கு மேல எங்கேருந்து நீங்க படத்தை எடுக்க முடியும்? அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குது. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, அட்லியே நம்ம ட்ரோல் பண்ணோம், எப்பா ட்ரோல் பண்ற அளவுக்கு அவரும் படத்துல இருந்து வேற சீன்லாம் எடுத்து வச்சாருன்னு நான் அட்லிக்கு முட்டு கொடுக்கல. ஆனா அவ்வளோ ட்ரோல் பண்ணதில்ல, எப்பா ஆளே கொடுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியே மாதிரி ஓட்டாரு. அங்க போயாச்சு. இப்ப அடுத்த அல்லு அர்ஜுன் படமும் போயிடுச்சு. அந்த அல்லு அர்ஜுன் படத்தை தமிழ்ல எடுக்க முடியுமா? மனசாச்சோட சொல்லுங்க. அங்க நான் இந்திக்கே போயிட்டேன்டா, என் அருமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கடான்னு அவர் எஸ்கேப் ஆகி ஓட்டாரு. அதே மாதிரிதான் லோக்கியே, அந்த ஆள் எடுத்ததை நான் மாசு, அவரை எது எடுத்தாலும் கொண்டாடி தீக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை மீறி எப்படானி இவ்வளவு சம்பளத்தை வாங்குவோன்னு போட்டு அடின்னு அடிச்சதுல கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அல்லு அர்ஜுன் ஏரியாவுக்கு நானும் கிளம்பிட்டேன்ப்பா, இண்டஸ்ட்ரி விட்டே போறேன்ன்ற மாதிரி அவர் வேற இண்டஸ்ட்ரிக்கே ஷிஃப்ட் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இப்படி இங்க ஓவரா ட்ரோல் பண்ணி இருக்கிறவனையும் அனுப்பிச்சு விட்டுறோம். அதுக்கப்புறம் இங்க எதுவுமே இல்லைன்னு நம்மளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க எக்ஸாம்பிளோட சொல்றேன் என்னன்னா, இப்ப பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்லு படம், சத்தியமா அந்த படத்தை நீ முழுசா உட்காந்து பாத்துருன்றேன், முடியவே முடியாது. ஆனா அவனுங்க டக்குன்னு அந்த படம் நல்லா இல்ல, கேவலமா இருக்குது, ஒரே வாரம் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, அதோட தூக்கி போட்டு வேலையை பாக்குறாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டா இன்னொரு படம் அந்த ஓஜி வருது, எப்பா அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லி அங்க வசூல் வந்துருச்சு. ஸோ அவங்களுமே பவன் கல்யாண்ல இந்த படம் நல்லா இல்லைன்னா போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, அதோட விட்டுட்டு போயிடுறாங்க. இங்க 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு எந்த படம் வந்தாலும் லோக்கிரே வாடா வாடா வாடா, என்னடா படம் எடுத்தேன்னு அடின்னு அடிச்சு டோட்டலாவே அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டானுங்க. அது ஒரு மாதிரி நம்ம சைடில் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக நல்ல கமர்ஷியல் படங்கள்ங்கிறது நிறைய வரணும், சீரியஸாவே வரணும். ஏண்டா கமர்ஷியல் படம், கமர்ஷியல் சினிமாவை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்களா, நல்ல கலையை ரசிக்கிற மாதிரியான படங்கள் அதுவும் வரணும்ப்பா. அது உங்களுக்கு வசூல் ரீதியா பெரிய லெவல்ல ஹிட் ஆகாதுப்பா. நான் நல்ல விஷயத்த நீ கமர்ஷியலா கொடுத்தனா அது பயங்கரமா ரீச் இருக்கும். தாய்க்கழவி அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். தாய்க்கழவி அதுக்கு பேக்கேஜ் பண்ண விதம் அத்தனை, அதாவது ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணதால இதுதான்டா கில்லி. தாய்க்கிழவியே நீங்க இன்னும் சென்டிமெண்டா அவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்காக என்ன பண்றாங்க தெரியுமான்னு இன்னும் சென்டிமெண்டா அழ வைக்கிற மாதிரி அந்த படத்தை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம்.
ஆனால் அவங்க அதை ஃபன்னாக கமர்ஷியலாக பேக்கேஜ் பண்ண விதத்தில் தான் பயங்கரமான ஹிட்டு. ஸோ கமர்ஷியலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கமர்ஷியலோட நல்ல ஒரு விஷயம் சேரும் போது இவங்க கமர்ஷியல் படம்னாலே இந்த புஷ்பா 1 and 2 தான் மனசில் வச்சுருக்கிறீங்க. அது ஓரம் கட்டி வைங்கடா. கத்தி துப்பாக்கிலாம் கமர்ஷியல் படம் தான்டா. அது ஏன்டா உங்களுக்கு ஏற்றுக்க முடியாதாரா? நல்ல கமர்ஷியல் படங்கிறது ஒரு நல்ல மெசேஜோட சேர்ந்து, அதாவது தேவையான விஷயத்த அவங்களை என்டர்டெயின் பண்ற விதத்துல இந்த அப்படியே உங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தையும் சொல்றேன்ற மாதிரி சொல்றதுதான் கமர்ஷியல் படம். இவங்க கமர்ஷியல் படம்னாலே ஒரு ஐட்டம் சாங் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு இப்படி மைண்ட் செட்ல பார்த்துட்டு கமர்ஷியல் படம்னாலே குப்பை அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காதீங்கடா. நல்ல நல்ல கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தாண்டா வந்துருக்குறோம். ஸோ அப்படி நல்ல கமர்ஷியல் படங்களா, நல்ல மெசேஜை நல்ல கமர்ஷியல் படங்களா கொடுக்குற ஆட்கள் எனக்கு இன்னுமே அதிகமாக வரணும். அண்ட் இன்னுமே நிறைய படங்கள் பண்ணணும். முதல்ல நிறைய டைப்ல படங்கள் பண்ணணும். வெறும் கேங்ஸ்டர், வெறும் அவருக்கு வந்து அசாசினா இருந்தாரு, அவர் வாழ்க்கை எப்படி தெரியுமா இப்படின்ற படங்கள் எனக்கு வேணாம். அது சத்தியமா போர் அடிச்சிருச்சு, திகட்டிருச்சு. அப்பப்போ பெரிய ஹீரோஸும் ஒரு மாதிரி ஜாலியான படங்கள்லாம் பண்ணணும். அவங்களை எப்போ பார்த்தாலும் உருன்னு அவங்க வந்து முறப்பா, அவங்களுக்கு இன்ட்ரோ சாங் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அவங்க வந்து அப்படியே மாசா தான் இருக்கணும். ஜாலியான படங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருக்குறோம். ஒரு பக்கா கமர்ஷியல் படமா அவங்க இருக்கணும், அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலாம். ஏன் இந்த விஷயம் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த 4 மாசத்துல நமக்கு மைண்ட் செட்ல ஒரு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபையான படம்னா தாய்க்கிழவி மட்டும்தான். எப்பா அந்த யூத்து வித்லவு அதெல்லாம் எனக்கு 50-50 லெவல் தான். 100% எப்பா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தாய்க்கிழவி தான். கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசத்துல ஒரு படம் தான் எனக்கு மைண்ட்ல நிக்குது. மற்ற படங்கள் அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட்ல நிக்கல. அப்ப 4 மாசத்துக்கு ஒரு படம் தான். வசூல் ரீதியா கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா வித்லவு, யூத்து, அதுக்கப்புறம் எல்லைக்கெல்லாம் வசூல் இல்லை, அது கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிளாப்பு. பட் இந்த 2 படங்கள் வசூல் ரீதியாக அவங்க போட்ட பட்ஜெட்டை விட நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஹிட்டுங்கிற கேட்டகரி கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு பிடிச்ச கேட்டகரி. எனக்கு அதில் தாய்க்கிழவி வந்து டாப்ல இருக்கு. அது ஒன்று தான் இருக்கு. அதனாலே டே அப்போ அடுத்து என்னடா படங்கள் இருக்குன்னு திரும்பி பார்த்தா கருப்பும் ஜெயிலர் 2 மட்டும்தான் இருக்குது. என்னடா எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சரி என்னதான் ஆச்சு, இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களுமே சொல்லுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்பா நான் இந்த மாதிரி தான் பார்க்குறேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போ மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் இப்போ சரியா இல்லை, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.